இந்த லெசன்ல நம்ம ஸ்டைல்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸ்டைல்ஸ்ல மொத்தம் 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கேரக்டர் ஸ்டைல், செகண்ட் பேராகிராஃப் ஸ்டைல், தேர்ட் ஆப்ஜெக்ட் ஸ்டைல், ஃபோர்த் டேபிள் ஸ்டைல். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டைல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 100 பேஜ் ஆகட்டும் 200 பேஜ் ஆகட்டும், ஒரு இடத்துல நீங்க மாற்றம் பண்ணீங்கன்னா எல்லா இடத்துலயும் உங்களுக்கு அப்டேட்டா மாறணும் அப்படின்னா நீங்க ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு மாறும். நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது கேரக்டர் ஸ்டைல். கேரக்டர் ஸ்டைல்னா என்ன? ஒரு இண்டிவிஜுவல் டெக்ஸ்ட் போல்டா வரணுமா, இட்டாலிக்ஸா வரணுமா, இல்ல அண்டர்லைனோட வரணுமா? இப்போ ஒரு பேராகிராஃப் இருக்கு, அந்த பேராகிராஃப்ல ஒரு டெக்ஸ்ட் மட்டும் போல்ட் இட்டாலிக்ஸா வரணும் அப்படின்னா நம்ம இந்த கேரக்டர் ஸ்டைல் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி இந்த டெக்ஸ்ட்ல அப்ளை பண்ண போறோங்கிறத பத்தி பார்ப்போம். ஐகான் இருக்கு இல்லைங்களா, அங்க கிளிக் பண்ணீங்கன்னா கேரக்டர் ஸ்டைல் பேனல் உங்களுக்கு ஓபன் ஆகும். இதோட மெனு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விண்டோ மெனு, டைப் அண்ட் டேபிள்ஸ்ல கேரக்டர் ஸ்டைல் பண்றீங்க, உங்களுக்கு கேரக்டர் ஸ்டைல் வந்து ஓபன் ஆயிடும். இதுல நம்ம நியூ கேரக்டர் ஸ்டைல் கிரியேட் பண்ண போறோம்னா ஒன்னா நியூ பட்டன் பிரஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பேனல் மெனு கிளிக் பண்றீங்க, அதுல நியூ கேரக்டர் ஸ்டைல் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். அதுல நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்டைல் நேம் ஏரியாவில் நம்மளோட நேம் கொடுத்துறோம், நீங்க என்ன வேணும் கொடுத்துக்கலாம். அடுத்து ஷார்ட்கட்ஸ், உங்களுக்கு இந்த அப்ளை பண்ணும்போது ஷார்ட்கட்ஸ் கொடுக்கணும்னா ஷார்ட்கட் ஏரியாவில் நீங்க ஷார்ட்கட் வந்து Ctrl+0 கொடுக்குறேன். அடுத்து பேசிக் கேரக்டர் ஃபார்மேட்ஸ், அதாவது ஃபாண்ட் என்ன பண்ணணும், என்ன ஸ்டைல் யூஸ் பண்ணணும், அதோட சைஸ் என்னவா இருக்கணும், லெட்டிங் ஸ்பேஸ் என்னவா இருக்கணும், டேர்னிங் என்னவா இருக்கணும், ட்ராக்கிங், கேசஸ், பொசிஷன், இதெல்லாம் நம்ம இங்க கொடுத்துக்க முடியும். இந்த மாதிரி ஹைலைட் ஆகும் ஒயிட்டா இருக்கு இல்லைங்களா, அப்படி இருந்தா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா எந்த சைஸா இருந்தாலும் அது வந்து அப்ளை பண்ணும் அப்படின்னு அர்த்தம். நம்ம இதுல ஃபாண்ட்ஸ் மாத்திக்கலாம். MY மைக்ரோ அண்ட் செமி போல்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் எனக்கு என்னவா இருந்தாலும் அப்ளை பண்ணணும்னு நம்ம கொடுத்துட்டோம். அட்வான்ஸ் கேரக்டர் ஃபார்மேட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹாரிசான்டல் ஸ்கேலா இருக்கலாம், வெர்டிகல் ஸ்கேலா இருக்கலாம், பேஸ் லைன் ஷிஃப்டா இருக்கலாம், ஸ்கியூஸா என்ன வேணாலும் நம்ம கொடுத்துக்க முடியும். அடுத்து கேரக்டர் கலர்ல நமக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் இப்ப மெரூன் கொடுக்குறேன். ஓபன் டைப் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வேணும்னா நம்ம எனேபிள் பண்ணிக்க முடியும். நமக்கு அண்டர்லைன் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இங்க நம்ம கொடுத்துக்க முடியும். அடுத்து ஸ்ட்ரைக் த்ரூ ஆப்ஷன்ஸ், அதுக்கும் நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே கொடுத்துறோம். உங்களுக்கு ஒரு கேரக்டர் ஸ்டைல் ஒன்று கிரியேட் ஆச்சு. அதை எப்படி அப்ளை பண்றோம்னா டைப் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான ஏரியாவை கிளிக் பண்ணி டிராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஒன் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த போல்ட் நேம் இங்க உங்களுக்கு அப்ளை ஆயிடும். இந்த மாதிரி நமக்கு எதுக்கு வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணிக்க முடியும். எனக்கு இந்த கலர் வேண்டாம், வேற கலர் வரணும், இது எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ரைட் கிளிக் பண்றீங்க, எடிட் போர்டு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓபன் ஆகிற டயலாக் பாக்ஸ், அதுல கலர் போயிட்டு நம்ம ப்ளூ கலரா மாத்திக்குவோம். மாத்திட்டு ஓகே கொடுக்குறீங்க. இப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ளூ கலர் எல்லாம் அப்டேட்டா மாறிடும். எப்ப எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து போல்டா வரணும் அல்லது அண்டர்லைனோட வரணும் அப்படின்னா நம்ம புதுசா ஒரு கேரக்டர் ஸ்டைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்குவோம். கீபோர்ட்ல ஆல்ட் கீ பிரஸ் பண்ணிக்கிட்டு பேனல் மெனுல உள்ள நியூ பட்டன் கிளிக் பண்றீங்க. நேம் ஒன்னு கொடுத்துருக்கோம், ஹெட்டிங் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு பேசிக் ஃபார்மேட்ல ரைட் ப்ரோ போல்ட் இட்டாலிக்ஸ் கொடுத்துறோம். அடுத்து அண்டர்லைன் ஆப்ஷன்ஸ்ல அண்டர்லைனை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரோக் 1, டைப் சாலிட், கலர் வந்து எனக்கு சயான் வேணும், ஆப்செட் 2 பாயிண்ட் ஓகே கொடுத்துரும். இப்போ இதுக்கு அப்ளை பண்றோம். செலக்ட் பண்ணிக்கிட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆயிரும். இப்ப சப்போஸ் நீங்க இது எவ்வளவு பெரிய டெக்ஸ்டா இருந்தாலும் உங்களுக்கு இதே எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எடுக்கும். இந்த மாதிரி டைப் பண்ணி ஃபாண்ட் சைஸ் வந்து பெருசு பண்ணிருக்கோம். இப்ப இதுக்கு நீங்க அப்ளை பண்ணி பாருங்க, இதுல இருக்கிற என்ன எஃபெக்டோ அப்படியே உங்களுக்கு இங்க அப்ளை ஆகும். ரெண்டாவது பேராகிராஃப் ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணக்கூடியத கேரக்டர் ஸ்டைலுக்கு என்னைக்குமே யூஸ் பண்ணக்கூடாது.